குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்தமான இந்த காலவேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தம்முடைய பரிசுத்த நன்மையினால் நிரப்பின தயவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவருடைய தயவுள்ள கரம், அவருடைய கிருபையுள்ள இரக்கத்தின் கரம் நம் மீது தங்கி காவலிக்கிறதுக்காக கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறபடினாலே இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெறும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் அர்ப்பணித்து நம்மள இருக்கிற அன்பு ஐயாவர்கள் நம்மை தாராள ஜெபத்துக்கு நேராய் நடத்துவார்கள். நன்றி கர்த்தாவே, இந்த முதல் ஆண்டவரே சனிக்கிழமை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான்காவது நாள் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஒரு சிலராக கூடி இவ்வேளையில் கர்த்தாவே உடைய அப்பா பிதாவினை துதிக்க தந்த மேலான கிருபைக்காக புராணங்கள் ஸ்தோத்திரராஜா. இதோ கர்த்தாவே உடைய பரிசுத்த ஓய்வு நாளை நேரத்தில் அனுசரிக்க முடியாத காரணத்தாகவே இந்நாளில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நோக்குவதாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாக பணத்துக்கு விரோதமாக வெளிநிலனாலும் வார்த்தைனாலும் செய்கனாலும் நடக்கினாலும் போக்கினாலும் வளர்த்தினாலும் பாவங்கள் பல செய்து கொண்டிருக்காவே என்னுடைய பாவங்கள் அக்கிரமம் ரட்சாமுடைய ஆசீர்வாதத்துக்கும் உடைய ஆராதனைக்கும் தயாராதபடி எங்களை ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக பரிசுத்த ரத்தத்தினால் கல்வி காக்க வேண்டும் என்று இருக்கிறோம். ஸ்தோத்திரம் விசேஷமாய் கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த கொரோனா என்கூடிய ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே எங்களை விட்டு எப்பொழுது நீங்குமோ என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு எண்ணத்தோடு ஆண்டவரே கலங்கி நோக்கும்படியாக இருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் அனைத்தும் கர்த்தாவே எப்படி வந்தது என்ற வேத வர்க்கத்தின் பிரகாரம் கர்த்தாவே இது நாங்கள் செய்த அக்கிரம நிமித்தம், நாங்கள் செய்த அநியாயம், நாங்கள் செய்த ஆண்டவரே எல்லா விதமான நமக்கு விரோதமாக காரியம் செய்தது நிமித்தாகவே இப்படிப்பட்ட கொள்ளை நோயை நீ கண்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தோம் ஐயா. ஆண்டவரே இது ஆண்டவரே தேசம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே குடிமக்களும் உணரத்தக்கதாக பாவங்களை அறிக்கை செய்வதற்காக பரிசுத்தப்படத்தக்கதாக கோப அக்கனிக்கானவரை நாங்கள் இரையாகாத பிரியங்களை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த விடயங்களை மனநாள்களை முறைக்கானவரை பாதப்படியில் நாங்கள் காத்திருக்கக்கூடியவர்களாக விழித்திருக்கக்கூடியவர்களாக போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்களை தகுதிப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறோம். தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம் ஐயா. ஆண்டவரே அவர்கள் உமக்கு சித்தமான பாதையை மாத்திரமே காண்பிக்கக்கூடியவர்களாக, ஆண்டவரே குடிமக்களுக்கு நன்மையான பாதையை காண்பிக்கக்கூடியவர்களாக, ஆண்டவரே குடிமக்களுக்கான உதவி உபாசம் செய்யக்கூடியவர்களாக அவர்களை இருப்பார். அவருடைய கிருபினால் சூழ்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். புராணாவே இந்திய தேசத்துடைய சமூக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. இந்திய தேசத்துக்காகவே ஆண்டவரே கிருபம் இறக்கமுடைய தயவு தங்கி தாபிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். புராணாவே இந்திய தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அவர்கள் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். புராணாவே நீங்கள் இந்திய தேசத்திற்காகவே விற்கிற ஆராதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறதாகவே இப்படிப்பட்ட ஆண்டுகளை உலகத்தில் வாழ்ந்து வேண்டுமாகவே எங்களை ஒரு சிலராக நீங்கள் பிரித்திருக்கிறவர்கள் தெய்வமாக புராணாவே நாங்கள் ஆண்டுடைய பாவப்படியில் காத்திருக்கிறவர்களாக திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்களை ஒரு கூட்டத்தை நீ தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய தேசத்திற்கு ஆண்டவரை சேமத்தின் செழிப்பினை கட்டெடுவே வேண்டியிருக்கிறோம். இந்நாளுக்காக உலகம் எங்கு நடக்கின்றன ஆண்டவரே இந்த ஆராதனைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆராதனையுடைய ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம். உடைய ஆராதனை பங்கு பெறுவதற்கு ஆண்டவரே வாஞ்சியோடு விருப்பத்தோடு இயக்கத்தோடு எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை நிர்மூலமாக்கி போட்டு என்ற சமயத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இருக்கிறோம். ஆண்டவரே ஆலயத்தின் ஆண்டவரே ஆத்மாக்களை கொலைகளாக கட்டிட வேண்டும் என்று இருக்கிறோம். விரைவில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொள்ளை நோயை அழித்திருக்காவே இந்த அனைத்து ஆண்டவரே தடைகளும் நிர்மூலமாக்கி போட்டு உண்மை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விசாலமாக நீங்கள் ஆண்டவரை உதவி பாசம் கட்டிட
ஜெபிக்கிறோம். பிராணத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த தினத்திலும் ஆண்டவரே நாங்கள் பாடக்கூடிய பாடல் வாசிக்கூடிய வெறுப்பாடு மாறி மாறி வாசிக்கூடிய சங்கீதானத்தின் சமூகப்படுத்தி ஜெபிக்கிறேன். அது உமக்கு முழுதாக காணப்பட நீ கிருபை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். பிராணத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே இந்நாளில் கர்த்தாவே நாங்கள் ராபோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ராஜா அபாத்திரமாக புசிக்கிறோம், ஆக்கின் திருப்படைகிறான், பாத்திரமாக புசிக்கிறோம், இறக்கம் பெறுகிறான் என்ற வாக்கியத்தின் பிரகாரம் கர்த்தாவே பங்கு பெறுவதில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். பிராணத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செய்து கொடுக்கக்கூடிய தாசனின் நோய்க்கு பார்வையா பேசுவதவரோட கர்த்தாவே அவர்கள் முக்கியமாக மரத்தில் நீர் பேசுகிறாச்சா ஒரு மேலே சத்தியம் மறைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். பிராணத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை துவக்கம் முதல் முடி மட்டுமாய் நிறைய பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்று ஜெபத்தை நடனாண்டே. ஆமென். உட்கார்வோம். இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல்கள் 32வது பாடல் கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகளிலே நாம் ஆண்டிப்போம் என்ற பாடல் உற்சாகமாக கடலை தட்டி பாடல்கள் 32வது பாடல் கிருபையிலே தேவ Thank you.
104 சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 94. Our responsibility, Psalms 94. நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனை பிரகாசியும். கர்த்தாவே, துர்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துர்மார்க்கர் எதுவரைக்கும் களிப்போடு இருப்பார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிரிச்சித்து உம்முடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதி நினைவாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தெரிஞ்சுகிறது. அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர்களை சங்கரிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிவிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வகுல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கண்களுக்கு உட்படுத்தப்பட்டார். பொதுவிழாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுமாய் அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மற்றோடு தேர்ந்தெடுத்தார். மண்டலத்திலே சர்வகுல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் பெற்றிருக்கிறார். அவருடைய ஜூன்லோதி மருத்துவ நியாயம் கூறுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். வருஷம் பாவம் சைவம் நிச்சய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்திப்பில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் தூக்கமும் கீழ்ப்படுதலும் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தில் தேவனுக்காக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஞான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அடிக்கிறது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தந்தையில் சேர்ந்து பாவரிக்கை செய்ய கடவோம். யாவும் நடந்தால் படித்து பாவரிக்கை ஜபத்தை சேர்த்து எழுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த பிதாவே, தப்பி போன நாடுகளை போல நாங்களுடைய வழியை அறிந்து போனோம். எங்கள் இருதயத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் அணுகி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அதை செய்த பற்பல வாக்குத்தத்தத்தின்படியே இவ்வாறு குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும்.
கபிலங்களை அறிக்கைகளை பொறுமையாயும் பாவத்திற்கு துக்கப்படுவதை செய்யப்படும் பரிபரிசுத்தநாமம் மகிமையுண்டாகும்படி நாங்கள் எங்கள் தேவ பக்தியில் நீதியைத் புத்தியுள்ளவர்களாய் நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஜெபத்தை எல்லோரும் சேர்த்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தப்பார்களை செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய செய்வதற்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் நாம் மன்னிக்கிற எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சுமக்கிற பரிசுக்கு நாம் ரட்சிக்கிறோம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடைய கையிலே. ஆமென். உட்கார்வோம். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்கும். வாசிக்கும்படியாக இருந்த வேத பகுதி அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 15 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 15 வசனங்கள் முடிய. வாசிப்படி தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பாடம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 6 15 வரை. 2 கொரிந்தியர் 9 6 15 வரை. பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசுவாசமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டியே கொடுக்கிறவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரியையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரியைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தார், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் சோதரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரண குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிகளை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோதரிப்பதினாலே சம்பூர்ண பயனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுதலோட அறிக்கையிடுகிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் பாஞ்சாக இருக்கிறார்கள். தேவன் அவருடைய சொல்லக்கூடிய அறிவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்பதை வாசனித்து கடவுள் நாம் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய பெற்று ஆசீர்வாதம் தருவாராக. நாம் யாவும் எழுந்து நின்று பாடலுக்கு 35வது பாடல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உண்மை போற்றுகிறோம். ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் பணிந்து கொள்கிறோம். இது ஆராதனை நேரம். நாம் யாவும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. Sorry.
ஆண்டவரே இப்படி பரிசுத்த சன்னிதானத்துல என்னை ஒப்பு கொடுத்தோம். என்னிடத்தில இறங்கி வா, நீர் என்னிடத்தில இறங்கி வந்து என்னை ஆசீர்வதியும் அப்பா. இப்படி கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை மாத்திரம் கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவன். என் நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, நாட்கள் முடியும் வரை, என்னுடைய ஜீவன் முடியும் வரை, என்னுடைய சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறேன். நீர் என்னுடைய தேவன். என்னோடு கூட பாடி ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நீ மாத்திரம் துதிக்க மாத்திரம் துதிக்க மாத்திரம் நீ மாத்திரம் சுவாமி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது சுவாமி நாங்கள் தியானிக்க போகிற தியானம் தேவர்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இருந்துச்சு. உடைய பலத்தினாலே உங்கள் கிருபையிலே கிருபை உடைய கரத்தை உடைய பிள்ளைகளாய் காணப்பட நீங்கள் கிருபைகளாயும் இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இப்பொழுது இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் மத்தியில் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவருக்கு எல்லா துதியையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதி காலை வேளையில நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தகுதியில்லாத நம்மை நம்முடைய கிருபையினாலே நிறைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது அந்த கிருபை நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலம் தருகிற கிருபையாக இருக்கிறது. மனுஷருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கப்படுகிற, தயவு கிடைக்கப்படுகிற கிருபையாக இருக்கிறது. 3வது, நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்முடைய எல்லா இக்கட்டு நேரங்களிலும் நமக்கு உதவி செய்கிற கிருபையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அந்த நாளிலே தியானித்தோம். இந்த நாளிலும் அதனை தொடர்ந்து தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசிப்பீர்களானால், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்கிறது, மேலும் நீங்கள் இங்கே கூடி வந்திருக்கிற நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமான ஒரு ஃபுல்ஃபில்னஸோடு இருக்கிறோம். எல்லாத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்துல சகல வித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அதனுடைய பிற்பகுதி இப்படி சொல்கிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எப்படிங்க? தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை நாம் எப்பொழுதுமே எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லா இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம். ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சொல்ற தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் உன்னோடு கூட நான் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபை கிடைச்சது அப்படின்னா, தாவீது அதை சொல்றாரு. நாம் வாசிக்கிட்ட 94ஆம் சங்கீதம் 17வது வசனத்துல இருந்து யாராவது வாசிங்கள். 94ஆம் சங்கீதம். கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டார். அவர் சொல்ற ஆண்டவருடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்றத இங்க விவரிக்கிறார் பாருங்க. கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் இறங்கி வாசப்படி இருக்கும். என் கால் சறுக்குகிறது. எப்படிங்க? நான் விழுந்து போறேன், என்னை தாங்குவார் இல்லை, என்னை தள்ளப்படுத்துவார் இல்லை, நான் மௌனத்துல வாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப கொடுமையான சூழ்நிலைகளில இருக்கும் பொழுது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 6 லட்சம் ஜனங்கள் ஒண்ணுமே இல்லாம மறித்து போயிருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்ன பண்ணிட்டு இருக்கு? வாங்கி அடுத்த வசனத்துல சொல்றாரு, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களை ஆத்மாவை தேற்றுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சாதாரணமா தெரியல அந்த வசனம், ரொம்ப சாதாரணமா தெரியலாங்க. கொரோனாவால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா கேட்ட 1% இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தெரியுங்களா? கொரோனா வந்துச்சு தெரிஞ்சாலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சமீபத்தில் கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ்னா, திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா அதிபர், பெரிய கடை அதிபர், லட்சமா பணம் இருக்கு. கொரோனா வந்துச்சு தெரிஞ்ச உடனே போய் செத்துட்டார், தூக்கு போட்டு செத்துட்டார். ஏன்? அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த விசாரணையை போக்குறதுக்கு, அவருக்கு சரியான ஆர்டர் சொல்லி நடத்துவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் விசாரணைகள் பெருகுகையில், நம்முடைய உள்ளத்துல கவலைகள் பெருகுகையில்
தேர்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல சாட்சிகளாய் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளை, ஞான சங்கீதக்காரனாகிய தாவீது 36ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ரொம்ப அருமையா சொல்ற 36ஆம் சங்கீதம் 7வது வசனம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் ஒரு சட்டையின் நிழலில் என்ன பண்றாங்க, அவருடைய கிருபை ரொம்ப அருமையானது. அதுக்கு அளவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானது. இன்னைக்கு இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கிறோம். அதுக்காக நாம என்ன செய்து கொண்டு இந்த கிருபையினுடைய வாழ்க்கையில பெருகணும்னா வேற இடத்துல எனக்கு வேற என்ன தரணும், என்னுடைய நான் செல்கிற இடங்களில் எல்லாம் மனுஷனுடைய கண்கள் எனக்கு தயை கிடைத்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸா இருக்கும். ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னா என் வாழ்க்கையில ஒரு சில குணாதிசயங்கள் காணும். எப்பொழுது இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சம்பூர்ணமா வாழ்வதற்கு பெருகுது அப்படின்னு சொன்னா, முதலாவது கர்த்தரை நம்புகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. யார் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கிருபை என்ன பண்ணுமா, சூழ்ந்து. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து எழுதும் பொழுது நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையை குறித்து பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய வருகை மட்டும் அவர் என்னை கிருபையோடு கூட காத்துக் கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட இருக்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 5வது வசனத்துல இருந்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவரோ இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தான். அவன் போகிற இடமிருந்தும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எல்லாம் அனுகூலம். 1ஆம் தேதி நாம தியானிச்சோம். கர்த்தர் யோசேப்பின் மேல் கிருபை வைத்து அவனுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணாரா, வாழ்க்கை. நம்ம கர்த்தரை நம்பி இருப்போமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமா இருக்கும். அதுல ஒன்றும் தடை இருக்காது. யோகை பத்தி பேசுறாங்க, லட்சமான நன்மையை பெற்றான், சாதாரணமா பெற்றுலாங்க. யோகின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவன் சொல்றான், அவரை என்னை கொன்று போட்டாலும் அவன் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் ரத்தத்தனியாக பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு உதவி செய்தது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பேதுரு அதை பத்தி பேசுறாரு. ஈசாயின் குமாரன் பவுல் சொல்வார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். சும்மா இல்லைங்க. சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அவர் சொல்வார், கர்த்தாவே என் சிறுவயது தொடங்கி நீரே என் நோக்கமும், என் சிறுவயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையுமாயிருக்கு. நீர் மட்டும்தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய சிறுவயது தொடங்கி நீர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. அதனாலதான் ஆண்டவர் பார்த்து சொன்னேன், தாவீதின் குமாரனாகி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம யாரை நம்புவோம்? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை
விட்டு விடுதல் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, மனுஷனை தன் நம்பிக்கையாக வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படும். 7வது வசனம் சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியம் வீட்டுல போய் வாசுவார். 6வது வசனம் மனுஷனை நம்புறதுனால வர சாபத்தையும், 8வது வசனம் ஆண்டவரை நம்புகிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளை பிள்ளைகள், இன்னைக்கு இந்த நெருக்கத்தின் காலங்களில், இந்த உபதிரவத்தின் காலங்களில், இந்த கொள்ளை நோய் இந்த உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நாம் யாரை நம்புகிறவர்களாக? துன்மார்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை. 2வது சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை யாராவது வாசி. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணு இல்லை வாழ்க்கையில. அவர் நம்ம மீது வைத்த கிருபையினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைச்சது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சது. நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை நம்ம சுதந்திரிப்பதற்கான ஒரு உறுதி நமக்கு கிடைச்சது. வேதம் சொல்கிறது, அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, மரணத்துக்கு நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். பஞ்சத்துல அவர்களை உயிரோடு கொடுத்தார். கடந்த நாட்கள்ல சொல்லிட்டு லாக்டவுன் உலகம் முழுசும் ஆரம்பிச்ச பிறகு எவ்வளவு பேர் ஒருவேளை சாப்பிடலாம மறுத்து போனாங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த கொள்ளை நோய் நம்மளை வந்து செய்யல. ஒரு நாள் நம்ம சாப்பாடு இல்லாம நம்ம இல்லங்கள் இல்ல இல்ல ஆண்டவருடைய கிருபை அந்த அளவுக்கு நம்மை மரணத்துக்கு விலக்கி நம்மை விடுவிக்கிறது. இந்த கொரோனா அறிவுகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கணும். 147ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே வசனம் சொல்லுகிறது, நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? துரியமாய் துரியமாய் ஒரு புது பலன் கிடைக்கும். நம்ம ஏசியாவை வாசிக்கிறோம். 31ஆம் ஏசியா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அருமையா சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து புது பலன். ஏதோ சும்மா உட்கார்ந்து கூடாது. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த அளவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருபை பெருகும் சொல்லி போச்சு. இங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கணும்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 4:15 தேவனுக்கு மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெரும்படிக்கு. எப்படிங்க நீங்க ஆண்டவரை எவ்வளவு ஸ்தோத்திரிக்கிறீங்களோ, தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிய போதும் என் வாயில். 63ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 63 என்ன எப்படிங்க? ஜீவனை பார்க்கிறோம் இந்த கிருபை எனக்கு. ஏன்னா அந்த கிருபை தான் அந்த ஜீவன் தானே வரும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை போய் வாசி பார்த்தீங்கன்னா, உடல்களின் கன்னியாகிய ஸ்தோத்திரபலியினால அவர் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தும். அது மேல அவர் பிரியமா இருக்கார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது இருக்கு. நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். பஞ்ச காலத்துல நம்மை உயிரோடு வைக்கிறார். நம்ம மீது பிரியமாயிருந்து நமக்கு புதுதல் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது கடைசியுமா
சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும். இன்னைக்கு தீமையை கண்டு நாம் பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ள அப்படியே வேறுபட்டு நிற்கும். இந்த உலகத்துல எல்லா பயமும் நமக்கு இருக்கு. எதிர்காலத்தை கொடுத்த பயம் இருக்கு, மரணத்தை கொடுத்த பயம் இருக்கு, வியாதி குறித்த பயம் இருக்கு, மரணத்தை குறித்த எல்லா பயங்களும் நமக்கு இருக்கு. ஆனா ஆண்டவரை குறித்த பயம் இருக்கிறதா? ஆண்டவரை குறித்த பயம் நமக்கு இருக்குமானால் அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மீதும் அவருடைய பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் கிட்டத்தட்ட 3 சந்ததிக்கு அவருடைய கிருபை மீது ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் கர்த்தருக்கு பயத்தோடு வாழலன்னா என்னுடைய சந்ததி எப்படி இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. என் பிள்ளைகளுக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேன், என் பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா கர்த்தருக்கு பயத்தை நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம வாழ்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கலன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் அது எல்லாம் மாயம். வசனத்துக்கு கர்த்தருக்கு பயத்தை பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயானால், அந்த கர்த்தருக்கு பயத்தோடு கூட நாம வாழ்வோமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கு. வரும் காரியங்களை குறித்து எங்களிடத்திற்கு ஏசியாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை எங்களிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்யணும்னு சொல்லி உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு கட்டளை கொடுத்த அது எப்ப செய்ய முடியும் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு பயத்தோடு வாழணும். லூக்காவுல ஆண்டவர் சொல்றது, லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய பிராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நம்மளே இருக்குமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நித்திய ஜீவனை நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளை கிடைக்கும். நாம் எப்பொழுதும் எல்லாவற்றும் சம்பூர்ணம் உள்ளவர்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? நம்முடைய பலத்தின் மேல் பலவீனத்தின் மேல் நமக்கு பலம் தந்து நடத்துகிற ஆண்டவருடைய கருத்துல நம்மை கொடுப்போம். மனுஷர்களுக்கு தேவ தயவை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை காத்து அவருக்கு பயத்தோடு கூட வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் துணை கிருபை செய்வாராக. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அடுத்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கும் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நம்முடைய ஞாயிறு ஆராதனைகள் நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலங்களிலே எந்த ஐக்கியங்களும் நடைபெறாது. வருகிற நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். பிறந்த நாட்கள் 6ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஏஞ்சல் டாக்டர் சாமுவேல் ஜெயக்குமார் அவர்களுக்காக, 6ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற சில்வா
சன்னா பாபேல் அவர்களுக்காக 12ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஸ்வீட்டி டாக்டர் சாமுவேல் ஜெயக்குமார் அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை வாழ்வோம். 6ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் தாமஸ் தமிழரசு, மிஸ்டர் மியூலா அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 281வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் பாடி பாடுவது நம்மை காண்கி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அழைக்கிறோம்.
கர்த்தாவே நீர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். கர்த்தாவே உடைய பரிசுத்த கிருபையினாலே எங்களை முழுவதும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இருந்துச்சு. படைக்கப்பட்ட காணிக்கைகள் கர்த்தரை ஏற்று அங்கீகரித்து ஆசிர்வதித்து இதனுடைய பலனை அஞ்ஞான பிள்ளைகள் உடைய கருத்திலிருந்து நிறைவாய் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவினார். மற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தாவே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இந்த COVID-19 வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விரைவிலே மாறுபடியான கிருபைகளை தாரும். நீ மாத்திரம் அதை செய்ய முடியும் சுவாமி. உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம். உண்மை எல்லாமே ஒன்றும் நடக்காது சுவாமி. இந்த உலகத்துல நீ மாத்திரம் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றும். நீரை மனதில பிரசன்னராகி எங்களை ஆசீர்வதிக்கிறபடினாலே எல்லாவற்றையும் திருக்கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வலுவானபடி உங்களை காக்கவும் தங்கள் மகிமையுள்ள சிங்காசனத்தில் உங்களை வாசஸ்தலமாய் கொண்டு போய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் சாவாமை உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சிநேகம் வழி நடத்துகிறோம். இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாமதிப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.